Hi students, welcome to நம்ம tuition 10th max chapter 2ல exercise 2.2 பார்க்கலாம். First sum, for what values of natural number n 4 power n can end with the digit 6. இப்போ 4 power n இருக்கு இல்லீங்களா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6ல வந்து எண்ட் ஆகணும். இப்போ சொல்யூஷன் பாருங்க, 4 power n எப்படி பிரிக்கலாம்னா 2 into 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா, 2 2s are 4 அதனால நான் 2 into 2 போட்டுட்டு ஹோல் பவர் n போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2க்கு தனியா பவர் n-ம் இந்த 2க்கு தனியா பவரும் போடணும். இப்போ 2 is a factor of 4 power n, கரெக்ட் தானே? இந்த 4 power n-க்கு பதிலாக தானே இந்த 2-ஐ போட்டிருக்கோம். It is always even. 2 வந்து even number. When n is an even number, say 2 4 6 8, then 4 power n can end with the digit 6. இப்போ even நம்பர்ஸ்லாம் என்ன? 2 4 6 8 10 இது எல்லாமே தானே. அந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு நீங்க 4 பவர் n பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஜிட் 6ல வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, 4 பவர் ஸ்கொயர் n இருக்க இடத்துல 2 போடுங்க. 4 into 4 பண்ணா 16. இப்போ 4 பவர் 4 போடணும். அப்போ 4 into 4 into 4 into 4 4 வாட்டி 4-ஐ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 256. இந்த மாதிரி 6 வந்து எண்ட் ஆகணும். அதுதான் அந்த மாதிரி வந்தாதான் ஆன்சர் கரெக்ட். இட் எண்ட்ஸ் வித் 6 நீங்க எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? சொல்யூஷன் பாருங்க, 2 பவர் இன்டூ 5 பவர் m இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பவர் n-னா இது என்னது? ஈவன் தானே. ஈவன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n. நீங்க n-க்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் அது ஈவன் நம்பர்ல வரும்னு சொல்றாங்க. 5 பவர் m-னா இது வந்து ஆட் நம்பர் தானே 5ன்றது. ends with 5. நீங்க என்ன பவர் பண்ணாலும் அது என்ன ஆகும்? 5-ஆ தான் எண்ட் ஆகும். ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதணும். இப்போ 2 power n into 5 power m is always even and ends in 0. இது எல்லாமே ஈவன். இப்போ 2 power n வந்து ஈவன், இது வந்து ஆட். நீங்க என்ன பண்ணாலும் இதோட எண்ட் என்ன வரும்னா 0-ஆ வரும். அதனால இது என்ன ஆகும்? 5-ஆ ஆகாது. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். அப்போ 2 power n into 5 power m cannot end with the digit 5 for any value of m நீங்க எழுதணும். புரியுதுங்களா? இதுதான் செகண்ட் சம்மோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பாருங்க, find the HCF of 252525 and 363636. இது வந்து பை EDM மெத்தட்ல பண்ணோம். ஃபார்முலா எழுதிக்கோங்க. A equal to BQ plus R. A எப்பவுமே பெரிய நம்பரா தான் எடுக்கணும். அப்போ 363636 இதை தான் நீங்க எடுத்துக்கணும் ஏவா. B வந்து 252525 B எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம டிவிஷன் பண்ணலாம். இப்போ ஈஸியா இருக்கு பாருங்க, 252525 into 1 பண்ணாலே உங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 36 இந்த 252525ல மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் ரிமைண்டர். புரியுதுங்களா? பிளஸ் போட்டுட்டு இந்த ரிமைண்டர் எடுத்து எழுதிக்கோங்க. ரிமைண்டர் என்னவா இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. இதையும் கண்டிப்பா எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? இந்த B வந்து ஏவா மாறிடுமா? 252525 வெளியே வந்துடும். ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் வந்து B-ஆ மாறிடும். இதை மாத்தி எழுதக்கூடாது. B வந்து ஏவா மாறும், R வந்து B-ஆ மாறிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. இப்போ இதை என்ன பண்ணலாம்? டிவிஷன் பண்ணலாமா? 111 வந்து என்ன பண்ணலாம்? 2-ஆல பண்ணினா சேம் 222 தான் வரும். இந்த ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணீங்கன்னா 30303 வருமா? அப்ப ரிமைண்டர் என்ன ஆகும்? 30303 போட்டுட்டு R is not equal to 0ன்னு போடணும். இப்ப திரும்ப பாருங்க, B வந்து ஏவா மாறிடும், R வந்து B-ஆ மாறிடும். இன்டூ 3 பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 9000ன்னு வரும் ஆன்சர். இதோ பாருங்க, 90909 வரும். இது ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணீங்கன்னா 20202ன்னு வரும். அதுதான் ரிமைண்டர். இங்கேயும் R வந்து 0 ஆகல. அப்ப இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த B வந்து ஏவா மாறிடும், R வந்து B-ஆ மாறிடும். இன்டூ 1 பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 101010 வரும். அகைன் நீங்க R இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு போடும். இப்போ இந்த B வந்து ஏவா மாறிடுமா, இந்த R வந்து B-ஆ மாறிடுமா? இன்டூ 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிடும். R வந்து 0ன்னு போட்டுட்டு HCF என்ன? 10101. அப்ப அதை எடுத்து எழுதணும். HCF of 363636 and 252525 is 10101. எப்பவுமே இந்த B வேல்யூ தான் நீங்க HCF வேல்யூன்னு கன்சிடர் பண்ணணும். இதுதான் தேர்ட் சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஃபோர்த் சம் பார்க்கலாம். If 13824 equal to 2 power a into 3 power b, then find a and b. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், எக்ஸாம்ல கேட்பாங்க. சொல்யூஷன் பாருங்க, 13824 equal to 2a into 3b. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க.
இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னா யூசிங் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ட்ரீ. நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்க, ஆனா இது ட்ரீ ஃபேக்டர்ஸ்ல பண்ண போறோம். இப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 13824 நம்ம எல்சிஎம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாம இப்போ ட்ரீ ஃபார்மேட்ல பண்ண போறோம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் 2 6 ஆர் 12 த பேலன்ஸ் 1, 2 9s are 18, 2 1s are 2, 2 2s are 4. அகைன் என்ன பண்ணும் 2 டேபிளே போகும். 2 3s are 6, 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 6 are 12. அகைன் 2 டேபிளே பண்ணலாம். 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 7s are 14, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16. இப்போ அகைன் 2லே பண்ணுங்க. 2 8s are 16, பேலன்ஸ் 1, 2 6 are 12, 2 4s are 8. அகைன் 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. பண்ணிட்டு அகைன் 2ல பண்ணுங்க. 2 2s are 4, 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 6 are 12. அகைன் 2 டேபிள் பண்ணுங்க. 2 1s are 2, 2 இங்க வந்து 2 டிஜிட் எடுக்கிறதுனால நீங்க 0 போட்டுக்கோங்க. 2 8s are 16, 2 டிஜிட் எடுக்கும் போது 0 போடாம பண்ணக்கூடாது, ஆன்சர் தப்பாயிடும். அகைன் 2 5s are 10, 2 4s are 8, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 7s are 14. இப்போ இங்க 7 வருது, 2 டேபிள பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், 3 டேபிள பண்ணலாமா? 3 9s are 27, 3 3s are 9. ஈவன் நம்பர்ஸ் வரும்போது எல்லாமே 2 டேபிள பண்ணிக்கோங்க. ஆட் வரும்போது அது எந்த டேபிள போகுதுன்னு பார்த்துட்டு, இப்போ இதுல 7 இருக்கிறதுனால நான் 3 டேபிளே பண்ணிடுறேன். 3 9s are 27, 3 3s are 9. இப்போ என்ன பண்ணணும், இங்க எத்தனை 2 இருக்கு எத்தனை 3 இருக்குன்றத நீங்க கரெக்டா எடுத்து எழுதணும். இங்க பாருங்க 9 2 இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. 3 3 இருக்கு, அதையும் எழுதிக்கோங்க. இப்போ எத்தனை இருக்கோ அதை பவர்ல போடணும். 2 power 9 போடுங்க. 3 எத்தனை இருக்கு, 3 இருக்கா, அப்ப பவர்ல போடணும். இப்போ கொஸ்டின் என்ன இருக்கு, 2a into 3bன்னு இருக்கா. இந்த a இருக்க இடத்துல என்ன இருக்கீங்க, 9 இருக்கா. அப்ப a ஓட ஆன்சர் என்ன, a equal to 9ன்னு வரும். b இருக்க இடத்துல 3 இருக்கிறதுனால b ஓட ஆன்சர் என்ன, b equal to 3ன்னு இருக்கும். இதுதான் ரொம்ப சிம்பிளான சம் தான். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருந்தாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுதான் 4th சம்மோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.